நறுமணம் அதிகம், நற்பலன்களும் அதிகம். நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன், லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன், அசந்தேன். வேல் அப்படிங்கிற அந்த ஆயுதம் அல்லது அந்த ஞானத்தினுடைய ஒரு சொரூபத்துக்கான விளக்கம் அப்படின்னா என்ன? கதிர்காமர் என்றவர் முருகன் சந்திச்ச இடம்தான் யாழ்ப்பாணம் தொண்டைமன்னாறு செல்லச்சென்னை. யாழ்ப்பாணம் தொண்டமன்னார் செல்லச்சென்னதிலிருந்து மூலஸ்தானத்தில் கருவறையிலிருந்து தரப்பட்ட வேலை இந்த அடியேன் தவத்திரு. வேல் பறந்து போனதை சில பேர் பார்த்திருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மைதானா? ஏன்னு சொன்னாங்க, சிங்கத்தை தவிர சகல மிருகங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம். நாங்கள் வேலோடு வாரமுண்டா அந்த 5 அறிவு படைச்ச மிருகங்களெல்லாம் ஒரு சைடில் ஒதுங்கி கொடுத்தோம். முருகன் சொல்லி வைக்கிறோம். வேல் வடிவத்தில் உருவாகி ஓமண்ட மந்திரத்தை தான் கருவறையில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அனைத்து குழந்தைகள். நாசாவில் ஆய்வு செய்கிறாங்கன்னா நடராஜ பெருமானை வச்சு தானே ஆய்வு செய்கிறாங்க. உண்மையும் இதுதான். கைலாசத்தில் உள்ள சிவனை வர வச்ச பூமி தான் இலங்கை. சிவன் யாரையாவது கும்பிட்டு திருத்தலங்கள் உலகத்தில் இருக்கு. ஈஸ்வரன், நந்தீஸ்வரன், விக்னேஸ்வரன், பிரம்மணேஸ்வரன். அந்த பழனி ஆண்டவற்ற மகிமை என்னென்னா, முருகனுடைய தகடு கதிர்காமத்தில் இருந்தது, மந்திர தகடு. அந்த தகட்டு தான் இப்போ பழனி ஆண்டவரை வச்சு திருநீறு 3 விரலாலயம் அணியும் போது பசித்திரு தனித்திரு விழுத்திரு பதவி பதி பசு பாசம் கல்வி செல்வம் வீரம் பிரமன் விஷ்ணு சிவன். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான வணக்கங்கள். இன்றைய நாள் பொழுதில் இலங்கையிலிருந்து நமக்காக பிரத்யேகமான பல ஆன்மீக தகவல்களை, அதாவது ஆன்மீக கேள்விகளுக்கான பதில்களை தெரிவிக்கிறதுக்காகவும் சொல்றதுக்காகவும் திருநெற்றி சித்தர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். ஓம் திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு வாழ்க. ஓம் நம சிவாய். ஐயா, நம்ம இலங்கை அப்படின்ற அந்த மண்ணில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதத்துவம் என்ன அப்படின்னா, இலங்கை மண் சிவபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக அங்கும் மிகப்பெரிய அளவுக்கு முருகன் ஸ்தலங்கள் எல்லாம் திருக்கோவில்கள் எல்லாம் இருக்கு. குறிப்பாக முக்கியமாக 2 திருக்கோவில்கள்ல வேல் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பெரிய ஒரு ஒரு அடையாளமாக, முருகனுடைய ஒரு சின்னமாக அமைந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வேல் அப்படிங்கிற அந்த ஆயுதம் அல்லது அந்த ஞானத்தினுடைய ஒரு சொரூபத்துக்கான விளக்கம் அப்படின்னா என்னங்கய்யா? நீங்கள் கேட்டது போல் இலங்கை என்றது ஒரு ஈழ நாடு. கைலாசத்தில் உள்ள சிவனை வர வச்ச பூமி தான் இலங்கை. கைலாசத்தில் உள்ள சிவனை வர வச்சவர் தமிழ் மன்னன், 10 ராஜ்யங்களை ஆண்ட ராவணன். 9 கோள்களையும் தன்னுடைய காலுக்குள்ள படியாக வச்சிருந்தவர் தமிழ் மன்னன் ராவணன். அந்த ராவணன் வம்சத்தில், ராவணன் 21 பரம்பரையில் முருகன் என்றாலே ஒரு தமிழனை கதிர்காமர் என்றவர் முருகன் சந்திச்ச இடம்தான் யாழ்ப்பாணம் தொண்டைமன்னாறு செல்லச்சென்னதி. யாழ்ப்பாணம் தொண்டைமன்னாறு செல்லச்சென்னதி என்ற ஒரு புனித தலத்தில், திருத்தலத்தில் முருகன் தமிழ் கடவுள், அழகன், செந்தமிழன். அவன் என்ன வடிவத்திலேயும் 108 வடிவங்களை வடிவமைச்சாலும், எத்தனையோ திருத்தலங்கள் இருந்தாலும், இந்த இலங்கையில் யாழ்ப்பாணம் தொண்டமன்னார் செல்லச்சென்னதிலேருந்து மூலஸ்தானத்தில் கருவறையிலிருந்து தரப்பட்ட வேலை இந்த அடியேன் தவத்திரு நாவண்ணா கானா சீனா கணபதி கதிரவேல் சைவ சமய சிவனடியே திருநீட்டு சித்தர் சரவணை ஸ்ரீ செல்ல கதிர்காமம் பொன்னி திருத்தலம் கதிர்காமபுரம் வேலனை யாழ்ப்பாணம் என்னும் இடத்தில் இருந்து செல்லச்சென்னதி சென்று அங்கிருந்து கதிர்காம பாத யாத்திரை. உலகத்திலே மனிதர்களாக பிறந்தவர்கள் புனிதமான யாத்திரை. வேல் கொண்டு வேல் எல்லாரும் தூக்க இயலாது. எல்லா திருத்தலங்களையும் வேல் வச்சிருக்கலாம். இதிகாசனம், வரலாறு, புராணங்களை எடுத்து பார்க்க சிவலிங்கங்கள் விதைச்ச பூமி, 63 நாயன்மார்கள் பாடின தலம். முருகனே கதிராமரை சந்திச்சவர் என்றால் அந்த வேல் அங்கே இருந்து கதிராமம் போய் கதிர்காமத்தில் அங்கே உள்ள பூசகரால் கொடுக்கப்பட்டு பூசை கருவறையில் வைத்து பட்டு கட்டி அதே வேலை கொண்டு போய் பள்ளியில் தான் அங்கே கொடியேற்றம் நடக்கிறது. அது பள்ளி என்றால் பால்குடி சித்தர் பால் குடித்து வாழ்ந்து சமாதி ஆயின இடத்துக்கு தான் அந்த வேல் போய் கொடியேற்றம் நடக்கும். அதாவது செல்வச்சன்னதி திருக்கோவில்ல இருந்து அந்த வேல் கதிர்காமம்
முருகன் கோவிலுக்கு வந்து செல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஐதீகம் இருக்கு. இல்லையாமோ அது அந்த நேரத்துல அகத்திய முனிவர் தொடக்கம் எங்கட மூதார்கள் 21 பரம்பரை வேல் பறந்து போனதை சில பேர் பார்த்திருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கிறாங்களே, அது உண்மைதானா? உண்மை. ஏன்னு சொன்னா அந்த வேல் அங்க போகுது. கூர்மையான அறிவு, பிறந்த மனம், ஆழ்ந்த சிந்தனை. அந்த வேல் அங்க கதறாம போய் அங்க மூலஸ்தானத்துல கொடுத்து அங்க இருந்து கொண்டு போய் கொடுத்து கொடியேற்று நாளுக்கு கொண்டு போறதால அந்த கொடியேற்று நடக்கிறது. அந்த திருத்தலம் வந்து ஜாதி மத வேதம் இல்லாத திருத்தலம். கதிர்காமம் ஊர் கதிர்காமம். கதிர்காம கந்தன், கதிர்காம வேலன், ஏழுமலையான், செல்லக்கதிர்காமம் நிறைய பேர்களில் இருந்தாலும் உலகத்தில் எந்த மனிதர்களும் கடைப்பிடிக்காத ஒரு ஜாத்திரை 58 நாள் 850 கிலோமீட்டர் 7 மாவட்டம் 3 மாகாணங்கள். இந்த செல்லச்சேனதிலேருந்து கதிராமம் போகிற வழியில் எத்தனையோ தலங்கள் இருக்குது, திருத்தலங்கள். ஆறுபட வீடு தலங்கள், அது வெறிகள், மண்டூர், தாந்தமலை, உகந்தமலை, கதிர்காமம். அப்போ அந்த வேலை கொண்டு இந்த அடியனுக்கு கொண்டு போகிற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு சொன்னால் வேலை முருகன் தான் தூக்குவார். என்னத்துக்கு தூக்கினவர்? வேல் வடிவத்தில் தான் உருவாகிறார்கள். எந்த மனிதராக பிறக்கிறவர்கள், இதில் ஜாதி மதம் அந்த நாடு இந்த நாடுல மனிதராக பிறக்கிறவங்கன்னு சொன்னால் வேல் வடிவத்தில் தான் கருவில் உருவாகிறார்கள். எப்படி சொல்றீங்க வேல் வடிவத்தில் கருவில் உருவாங்க? விஞ்ஞான ரீதியில் திருமூலரே செவ்வாய் மண்டத்துக்கு கால் எடுத்து வச்சவர்னு சொன்னால் திருமூலர் 3000 மந்திரங்களை போதிச்சவரே சொல்கிறார். அவர் தான் கால் வச்சதுன்னு சொல்லி இதிகாசனங்கள் சொல்லுது. இப்போ இதிகாசனங்கள், வரலாறுகள், புராணங்கள் இல்லை. சுருக்கமாக சொல்லப்போனாம்மா ஒரு குழந்தை உருவாகுன்னு சொன்னால் வேல் வடிவத்தில் தான் உருவாகுது. எல்லாரும் இந்த தொலைபேசி கையில் வச்சுருப்பீங்க பாருங்க. வேல் வடிவத்தில் உருவாகி ஓமண்ட மந்திரத்தை தான் கருவறையில் சொல்லி கொண்டிருக்குங்கள் அனைத்து குழந்தைகள். குழந்தைகள் ஓம் என்ற மந்திரத்தை அது எப்படிங்க ஐயா சொல்றீங்க? அது என்னன்னா, நேயர்களுக்கு புரிகிறபடி சொல்லுங்க. சூரியன் உதிக்குது என்றால் எல்லாருக்கும் தெரியும் சூரியன் உதிக்குது. ஆனால் சூரியன் ஓமண்ட மந்திரம் தான் சொல்லு. ஓமண்ட மந்திரம் ஏன்னு சொல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுன் கேள்வி கேட்குறார். கேள்வி கேட்குறதால தான் கிருஷ்ணன் சொல்லுவார், அர்ஜுனா நீ என்கிட்ட கேள்வி கேட்குறதால தான் எனக்கு உன்னை பிடிச்சி கொண்டது. அதே மாதிரி ஒரு குழந்தை, இப்போ ஒரு விஞ்ஞான ரீதியில் ஒரு குழந்தை கருவில் இருக்குண்டா இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? கும்பிட்டு கொண்டு தானே இருக்கும், கையெடுத்து கும்பிட்டு கொண்டு தான் இருக்கும். அந்த புல்லை மூச்சு விடாது, நீங்கள் தான் மூச்சு விடுங்க. ஆனால் அந்த புல்லை ஓமண்ட மந்திரத்தை தான் சொல்லுது. விஞ்ஞானம் சொல்லி கொடுக்கும். கருவிலேயே உருவாகி ஓமண்ட மந்திரத்தை சொல்லுதுண்டா அனைத்து குழந்தைகளும். இது 63 கலைகளில் முதல் கலை தமிழர்களுடைய கலை, சிவனை வணங்குறவங்களுடைய கலை. அந்த 63 கலைகளையும் யார் கண்டுபிடிச்சது? தமிழர்கள். 10 ராஜ்யத்தை ஆண்ட தமிழன். இப்போ இந்த 10 ராஜ்யங்களே ஆண்ட ராவணன் முருகனை அடி வயதில் இருக்க குண்டலியை நெற்றியை கொண்டு தான் முருகனை உருவாக்கினவர். ஏன் உருவாக்கினவர்? சிவன் யாரையும் அழிக்க வேணும்னு வரலாறுகளும் இல்லை, இதிகாசனம் இல்லை. சிவனைத்தான் எல்லாரும் கும்பிட வரும். நாசாவில் ஆய்வு செய்கிறாங்கல்ல, நடராஜ பெருமானை வச்சு தானே ஆய்வு செய்கிறாங்க. நான் அந்த மதத்தில் உள்ளவங்க இந்த மதத்தில் உள்ளவங்க அந்த தெய்வங்களை வச்சுன்னு நான் சொல்லல. உண்மையும் இதுதான். நடராஜ பெருமானை வச்சு ஆய்வு செய்கிறீங்க. அந்த நடராஜ பெருமான் சிவனால தான் முருகனை உருவாக்கினார். அசுரனை, மகாசுரனை அழிக்கிறது. அவர் அழிக்க இல்லை. அதுக்கு பிறகு சக்தி வேல் கொடுத்துத்தான். சக்தி வேலைத்தான் முருகன் வச்சு பயன்படுத்தினார். அதே இடத்துல உகந்தேன்னு சொல்லி முருகன் பள்ளியோட குந்தின இடம், உட்கார்ந்த இடம். அசுரனை அழிச்சிட்டு முருகன் ஓய்வெடுத்தா ஃபுல் ரெஸ்ட் எடுப்பான்னு சொல்லுவாங்க. அதில் உட்கார்ந்த இடம் தான் உகந்த மலை. அதுலேயும் போர் நடந்தது, மகா யுத்தம் நடந்தது. எந்த நாட்டிலேயும் இல்லாத உகந்தமலை எங்க இருக்குது? அது நாங்கள் இந்த ஜாத்திரை போயக்க இலங்கையோட எந்த பகுதியில்? கடைசி தொங்கல்ல இருக்கு. பானம் என்ற இடத்துல இருந்து உள்ளூர் போகணும். அது சிங்கத்தை தவிர சகல மிருகங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம். நாங்கள் வேலோடு வாரமுண்டா அந்த 5 அறிவு படைத்த மிருகங்களெல்லாம் ஒரு சைடில் ஒதுங்கி கொடுக்கும். முருகன் சொல்லி இருக்கிறார். இந்த அடியார்கள் வாராருண்டா எல்லாரும் ஜாத்திரைக்கு போகலாம், வாகனங்களில் போகலாம், கதிர்காமம் போகலாம், ஹெலியிலேயும் வந்து இறங்கலாம். ஆனால் அதுக்கு முருகனுக்கு தெரியாது. இப்படி அடியார்கள் வாரான்னு சொன்னால் தான் முருகன் எல்லா மிருகங்களையும் ஒதுக்குவார். ஒரு குறையும் இல்லை. 58 நாள் நடக்கிறோம்டா. ஒரு மண்டல பூசை 48 நாள். இது 58 நாள்னு சொன்னால் ஒரு மண்டலத்தை மிஞ்சின நாள். எத்தனோ அடியார்கள். என்ன வேறம் கேட்டு போகிறோம்? கூர்மையான அறிவு, பரந்த மனம், ஆழ்ந்த சிந்தனை, மனிதநேயத்தை வளர்த்து கொள்வோம் தான் நாங்கள். இதுதான் வேலோட அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் ஏன்னு சொன்னா அசுரன், மகா அசுரன் தேவர்கள்ன்ற சொல்லுக்கும் கேட்காமல் மனிதர்களை சித்திரவதை செய்யக்க சக்தி வேலால தான் முருகனை அழிக்கையும் இல்லை. அசுரனை
அதாவது அவருடைய அடாவடித்தனங்களுக்காக அவரை பிளந்து சேவலாகவும் மயிலாகவும் வரம் கொடுத்தார். இந்த இடத்துல நீங்க வந்து குண்டலினி சக்தியில இருந்து சிவன் நெற்றிக்கண் மூலமாக உருவாக்கினதான் முருகன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க இல்லையா? இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து முருகனை அதாவது பற்றி பிடித்தால் சிவனை இலகுவா அடையலாம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓமோ, ஏனடா சிவனை எல்லாரும் கும்பிடலாம். சிவனை கும்பிடலன்றதுக்காக தான் அதானே மனுஷன் மனிதன் என்ற மனுஷன் சிவன், அவன் இவன் சிவன். சிவனை வணங்காதவன் சவம். ஆனால் முருகன் கூர்மையான அறிவு, சும்மா சாதாரணமான சக்தியில் பிறக்கையில் குண்டலி அடி வயத்தில் இருந்து வார குண்டலி எல்லாரும் ஒழுப்பிலாது. அது தானாக அது சிவனால் மட்டும்தான் முடியும். அதனால தான் அந்த சித்தர்களும் சிவனை வழிபடுற சித்தர்கள், யோகிகள், பக்தர்கள், ஞானிகள், மகாரிஷிகள் ஏனுங்க எல்லாரையும் எடுத்து பாருங்க. சிவன் யாரையாவது கும்பிட்டு திருத்தலங்கள் உலகத்தில் இருக்கா? ஈஸ்வரன், நந்தீஸ்வரன், விக்னேஸ்வரன், பிரம்மணேஸ்வரன், படைத்த பிரம்மணேஸ்வரன், வெங்கடேஸ்வரன், ஏகாம்பரேஸ்வரன், சுந்தரேஸ்வரன், சண்டேஸ்வரன், சனீஸ்வரன். அது சிவனுடைய சக்தியில் உருவாக்கப்பட்டது. அதுவும் சக்தியும் சிவனும் சேர்ந்திருந்து உருவாக்கினாதான் முருகன். நெற்றிக்கண்ணால் உருவாக்கினார். இந்த தமிழ்நாடு எங்களோட பொக்கல் கொடி உறவான இந்தியாவை எடுத்து பாருங்க. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருத்தணிகை, பழனி, ஆறுபட வீடு தளங்களை பாருங்க. ஏன் கோடான கோடி சனம். ஆனால் பழனி என்றதை 9 நவபாசனத்தால் போகர், பாம்பாட்டி சித்தர் போகரால் உருவாக்கினது, நவபாசனத்தால் உருவாக்கினது. அந்த பழனி ஆண்டவற்ற மகிமை என்னென்னா, முருகனுடைய தகடு கதிர்காமத்தில் தான் இருந்தது, மந்திர தகடு. அந்த தகட்டு தான் இப்போ பழனி ஆண்டவரை வச்சு 9 நவபாசனத்தில் செய்து பழனி ஆண்டவரை உருவாக்கி பழனி என்று பேர் இருக்கு. அப்படி கதிர்காமத்துக்கு அப்படி என்ன விசேஷம் இருக்கு? முருகனுடைய மந்திர தகடு அது போகருடைய மந்திர தகடாக இருந்து அந்த மந்திர தகடு தான் நாங்கள் கதிர்காமத்தில் யாரும் காணாமல் கொண்டு வரோம். அந்த தகட்டை ஜானையில் கொண்டு வரதுன்னு சொன்னால் முருகன் இல்லைங்க, சும்மா சாதாரணமான ஆக்களை சொல்லிட்டு போயிடலாம். முருகன் நினைச்சா அசுரனை அழிச்சவர்ன்னு சொன்னால் அதுக்கு பிறகு யாரும் அழிக்க விரும்பவர். கதிர்காமத்தில் இருந்த அந்த மந்திர தகடு தான் பழனிக்கு எடுத்து வரப்பட்டு போகரால பிரதிஷ்டை செய்யப்படுது இந்த நவபாஷான முருகன் சிலைக்கு கீழே அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்களா? அந்த தகட்டுல என்ன இருந்தது அப்படின்ற தகவல் தெரியுமா? முருகனை கண்டாலே முருகன் செல்லச்சனையில் குந்தின முருகனே இன்றைக்கு எல்லாரும் தங்கத்தில் பெரிய கோடான கோடி ராஜகோபுரங்கள் எல்லாம் கட்டலாம். செல்லச்சன்னதி ஒரு புண்ணியத்தலம். ஏன்னா முருகன் தமிழனை சந்திக்க வரைக்க முருகனை தமிழன் கணம் பண்ணல. அப்போ அதனால கணம் பண்ணின ஆக்களால் தான் இப்போ கதிர்காமத்தை வச்சு பராமரிக்கிறான். தமிழன் வணங்கக்கூடிய கோயிலும் அதுதான், கடவுளும் அதுதான். தமிழ் கடவுளும் முருகன். ஞானம் பெற்றவர் முருகனை வணங்குறவங்களெல்லாம் ஞானிகள். சிவன்ற அவதாரம் இல்லை, முதல் சிவனுக்கு 5 அவதாரம் இருக்கலாம். அது புராணங்கள், இதிகாசனங்கள் எனக்கு தெரியாது. இந்த அடியேன் வேல் கொண்டு போய் வைக்க நிறைய தத்துவங்களை முருகன் எனக்கு சொல்ல வைக்க. கையெடுத்து கும்பிட்றதே இல்லை இப்போ தமிழன். திருநீறு அணிகிறார்கள்னு பாருங்கள். அதை இந்த தமிழ்நாட்டிலே நம்ம அந்த எத்தனையோ தலங்களுக்கு போயிருக்கோம். இந்த ஐபிசி ஊடாக எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிற வச்சனம் நான் தெரியப்படுத்தவில்லை. எனக்குள்ள சிவனை வணங்குறதால முருகன் இருந்து சொல்கிறார். அனைத்து அடியார்களும் பக்தர்களும் தீபத்தை தொட்டு கும்பிடுவோம். அது இல்லை. திருநீறு அணிகிறார்கள் இல்லை. இந்து சமயத்தில் உள்ளவர்கள், பெரிய பெரிய மகான்கள், குருக்கள் எல்லாம் ஒற்றை பூஜுறாங்க. திருநீறு அணிந்த திருநீரண்டலே சிவ சின்னம், அதுல மகிமை இருக்கு. திருநீறு 3 விரலாலயம் அணியும் போது பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, பதி, பசு, பாசம், கல்வி, செல்வம், வீரம், பிரம்மன், விஷ்ணு, சிவன். இந்த நிலைமைக்குத்தான் நாங்கள் ஆளாகவும் உண்டு அடையாளப்படுத்துறதான் திருநீறு. அது கைலாசம் போய்தான் நாங்களோட சாம்பல் போய் கரையோடு எல்லா 3 விரல்களால திருநீறு அணியிறவங்க சிவ தீட்சை எடுத்தவங்க தான் அணியலாம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த சிவ தீட்சை யார் கொடுத்தது? தீட்சைன்னு சொல்லுவாங்க. தீட்சைன்ற என்ன? தீசகாச்சை, கண் நெருப்பு. திருநீறு அணியும் போது நெற்றி கண் திறப்படுது. பூசகச்சை, பூ போட்டு பூஜை செய்தவர்கள் தான் பூசாரிகள். உலகம் பூரா இருக்கிற 18 சித்தர்கள் சொல்றதெல்லாம் சிவனை வணங்கினவர்கள் தான். அவர்களுடைய சமாதிகள் இருக்கிற இடம்தான் திருத்தலங்கள். ராவணனுக்கும் சிவலிங்கம் இருக்கு. ராவணன் சாகை. நறுமணம் அதிகம், நற்பலன்களும் அதிகம். நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன்.